இந்தியன் 2ல காஜல் அகர்வால் இல்லையாம் அப்படின்னு நான் சொல்லலைங்க, சங்கர் சாரே சொல்லியிருக்காரு. சங்கர் சார் ஏன் இப்படி சொன்னாரு, இதோட ஃபுல் டீடைல்ஸ் என்ன, தனுஷோட ஜோடி சேரப்போகும் அந்த பிரபல பாலிவுட் நடிகை யார், சூர்யா 44ல சூர்யா கூட ஜோடி சேரப்போற அந்த நடிகை யார், கமல் சார் இந்தியன் படத்துல அப்பா மகன் இரட்டை வேடத்துல கலக்க காரணமா இருந்த அந்த பிரபல நடிகர் யார், மூக்குத்தி அம்மன் படத்துல அந்த நடிகை நடிக்க மறுத்ததால தான் நயன்தாரா நடிச்சாங்களாம். மூக்குத்தி அம்மன்ல நடிக்க மறுத்ததன் மூலமா மூக்குத்தி அம்மன் தப்பிக்க காரணமா இருந்த அந்த நடிகை யார், மூக்குத்தி அம்மன் செகண்ட் பார்ட்ல நயன்தாராக்கு பதிலா நடிக்க போற அந்த நடிகை யார், சினிமா மூலமா தியானம் கத்துக்கலாம். ஆமாங்க, சினிமா மூலமா நான் எப்படி தியானம் கத்துக்கிட்டேன்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நான் இன்ட்ரோல சொன்ன இந்த 5 அப்டேட்ஸுமே உங்களை அட அப்படியான்னு ஆச்சரியப்பட வைக்கும்ன்றதால இந்த டாப் 5 அட அப்படியா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ். நான் உங்கள் சினிமா ரசிகர்களின் ரசிகன். முதல்ல இந்தியன் 2 படத்தை பத்தின அப்டேட்ஸை ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழால சங்கர் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் 2ல காஜல் அகர்வால் இல்லையாம், இந்தியன் 3ல தான் காஜல் அகர்வால் வராங்களாம். இந்தியன் 2ல காஜல் அகர்வால் இல்லைன்னதும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். இந்தியன் 3ல வராங்கன்னதை கேட்டப்புறம் தான் ஆடின மனசு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டடி ஆகி நிக்க ஆரம்பிச்சது. இதே இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழால கமல் சார் என்ன சொல்லி இருக்காருன்னா, பொதுவாவே எனக்கு 2ஆம் பாகம்னா ரொம்ப பிடிக்கும். இந்தியன் ஒரு பெரிய கதை, படம் மொத்தம் 3 பாகங்கள். இதே மாதிரி ஒரு படத்தை சிவாஜி சாரை வச்சு இயக்க நினைச்சேன். அவர் தான் என்னை இந்தியன் படத்துல அப்பா மகன் 2 கேரக்டர்ல நடிக்க சொன்னார் அப்படின்னு பேசியிருக்கார். இந்தியன் படத்துல அப்பா மகன் 2 கேரக்டருமே ரசிகர்கள் மனசுல இடம் பிடிக்க சிவாஜி சார்னா சும்மாவா? சரி வாங்க, போர் அடிக்காம இருக்க அடுத்து இப்போ கவர்ச்சியான அப்டேட்டுக்குள்ள போலாம். தனுஷ் தமிழ் தாண்டி இந்தியிலும் ராஞ்சனா, ஷமிதாப், அந்தராங்கிரேன்ற படங்கள்ல நடிச்சிருக்கார். திரும்பவும் தேரே இஷ்க் மெயின்ற இந்தி படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படம் ராஞ்சனா படத்தை போல ஒரு காதல் காவியமா உருவாக போகுதாம். காதல் காவியமா உருவாக போற இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா பாலிவுட் நடிகை கியாரா அத்வானி நடிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளிவர போகுதாம். சரி வாங்க, சூர்யா பத்தின அடுத்த அப்டேட்டுக்கு போலாம். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல சூர்யா நடிக்கிற தன்னோட 44வது படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிக்க போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த சூர்யா 44 படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்புக்காக சூர்யாவும் படக்குழுவும் அந்தமான் போயிருக்காங்க. பூஜா ஹெக்டேவும் செமையாதான் இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா கியாரா அத்வானி, இந்த பக்கம் பார்த்தா பூஜா ஹெக்டே. பூஜா ஹெக்டே வர்சஸ் கியாரா அத்வானி. ஆமாங்க, 2 பேர்ல யார் செமையா காட்ட போறாங்கன்னு பார்க்கலாம். செமையா நடிப்பை காட்ட போறத சொன்னேன்னு சொன்னா நம்பவா போறீங்க? சரி வாங்க அடுத்த அப்டேட்டுக்கு போலாம். மூக்குத்தி அம்மன் படத்துல நடிக்க ஆர்ஜே பாலாஜி முதல்ல சுருதி ஹாசன் கிட்ட தான் பேசினாராம். அதுக்கு சுருதி ஹாசனும் நடிக்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சில காரணங்களால சுருதி ஹாசன் விலக நயன்தாரா நடிச்சிருக்காங்க. இப்போ மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தை எடுக்க போறாங்களா. இந்த 2ஆம் பாகத்துல நயன்தாராவுக்கு பதிலா திரிஷா நடிக்க போறதா சொல்றாங்க. மூக்குத்தி அம்மனா குந்தவை செமையா இருப்பாங்க இல்ல. அடுத்த அப்டேட்டை பத்தி சொல்ல கொஞ்சம் தயக்கம், நிறைய பயமா இருக்குங்க. ஏன்னா என்னை பத்தி சொல்ல போறேன், எதுக்கும் மனசை திடப்படுத்திட்டு கேளுங்க. நேத்து சண்டே லீவுன்றதால இப்பா பாதி நடிச்ச பிடி சார் படத்துக்கு போனேன். காரணமே இல்லாம ஒரு சிலரை பிடிக்காது தெரியுங்களா, அது மாதிரி காரணமே இல்லாம ஹிப்ஹாப் ஆதியை எனக்கு பிடிக்காது. கதைக்காக படத்துக்கு போனேன். 130 நிமிஷம் போனதே தெரியல. எல்லா பிரச்சனைகளையும் மறந்து, அவ்வளோ ஏன் என்னையே மறந்து படத்தை பார்த்திருக்கேன். எல்லாத்தையும் மறந்து தன்னையே மறந்து இருக்கிறத தான் தியானம்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா நல்ல சினிமா ஒவ்வொன்னையும் பார்க்கிறப்போ நம்மள அறியாமலேயே தியானத்தை கத்துக்கிறோம். இப்படிதான் சினிமா மூலமா தியானம் கத்துக்கிட்டும் இருக்கேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களோட தனி மனித சுதந்திரம். அதுல நான் தலையிட மாட்டேன். என்னோட இந்த சினிமா தியானம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடலாமே. என்னை பத்தின விஷயம்னு சொல்லி கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் தைரியமா கேட்ட உங்களோட திடமான மனசுக்கு பாராட்டுக்கள் பிளஸ் நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.